வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய திரையுலகத்தில் எத்தனையோ பாடகிகள் வந்திருக்காங்க போயிருக்காங்க. ஆனால் 40 ஆண்டுகளுக்கு மேலாக தனது குரலால் கோடிக்கணக்கான மக்களின் மனதை கட்டி போட்டு வைத்திருக்கும் ஒரே குரல் சின்ன குயில் சித்ரா அம்மாவுடையது தான். வெறும் பாடகியாக மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த மனுஷியாக அவர் கடந்து வந்த பாதையில் வெற்றிகள் எவ்வளவு இருந்ததோ அதே அளவு கண்ணீரும் இருந்துச்சு. அந்த உணர்ச்சிகரமான பயணத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1963 வருஷம் ஜூலை மாதம் 27ஆம் தேதியில் கேரளாவில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்தில் பிறந்திருக்காங்க சித்ராமா. தந்தை கிருஷ்ணன் நாயர் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தாலுமே இசையின் மிகப்பெரிய மேதை. தன் மகளின் குரலில் இருந்த தெய்வீகத்தன்மையை அவர் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிருக்காரு. சித்ராமா வெறும் பாடகி மட்டும் கிடையாது, அவர் இசையில் முறையாக முதுகலை பட்டம் பெற்றவர். அதுவும் பல்கலைக்கழகத்திலேயே முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்று தங்கப்பதக்கமும் வாங்கினவங்க. இன்றைக்குமே ஒரு பாட்டை பார்த்த உடனே அதன் நுணுக்கங்களை அவர் பிடிப்பதற்கு இந்த முறையான கல்விதான் காரணம். மலையாளத்தில் பாடிக்கிட்டு இருந்த சித்ரா அம்மாவை தமிழுக்கு கொண்டு வந்தது இசைஞானி இளையராஜா அவர்கள் தான். நீதானா அந்த குயில் படத்தில் அறிமுகமானாலுமே சிந்து பைரவி படம் தான் அவருக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துச்சு. அந்த படத்தில் பாடறியேன் படிப்பறியேன் பாடலை பாடும்போது அந்த ராகத்தின் கடினமான கோணங்களை அவர் கையாண்ட விதம் பார்த்து இளையராஜாவை வியந்து போனாராம். அந்த சின்ன வயதிலேயே தேசிய விருதை தட்டி சென்றாங்க. அதன் பிறகு சின்ன குயில் என்பது வெறும் பட்டம் அல்ல, அது அவரது பெயராகவே மாறிப்போனது. தமிழ் மொழிகள் மட்டும் இல்லாமல் லத்தீன், அரபு, சிங்களம், ஆங்கிலம் என உலக மொழிகள்லையுமே பாடியிருக்காங்க. ஒரு காலத்தில் காலையில் 9 மணிக்கு ஒரு ஸ்டூடியோ, 11 மணிக்கு மற்றொன்று என ஓடிக்கொண்டே இருப்பாங்க. ஒரு நாளில் சுமார் 10 பாடல் முதல் 12 பாடல்கள் வரைக்கும் பாடி சாதனை படைச்சிருக்காங்க. உலக புகழ்பெற்ற லண்டன் ராயல் ஆல்பர்ட் ஹால் மற்றும் பிரான்சின் ஈஃபில் டவர் பகுதியில் இசை நிகழ்ச்சி நடத்திய முதல் தென்னிந்திய பெண்ணுமே இவங்க தான். 80ஸ்களில் இளையராஜாவின் இசையில் கிராமத்து மெல்லிசையாக ஒலித்த சித்ராவின் குரல் 90ஸ்ல ஏஆர் ரஹ்மானின் நவீன இசையிலையுமே மின்னியது. கண்ணாளனை பாடலில் அவர் காட்டிய அந்த ஒரு நளினமும், மலர்களை பாடலில் வெளிப்படுத்திய அந்த ஒரு மென்மையும் இன்றைக்குமே நம்மளை உரைய வைக்கும். ஏஆர் ரஹ்மான் இசையில் மின்சார கனவு படத்திற்காக மீண்டும் ஒரு தேசிய விருதையுமே வென்றிருக்காங்க. வாழ்க்கையில் எல்லாம் சீராக சென்று கொண்டிருக்கும் போது 2011 யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் மிகப்பெரிய பேரடி விழுந்தது. துபாயில் நடந்த ஒரு விபத்தில் தனது ஒரே மகள் நந்தனாவை அவங்க இழந்தாங்க. ஒரு தாய்க்கு இதை விட பெரிய வழி எதுவுமே இருக்க முடியாது. அந்த இழப்புக்கு பிறகு சித்ரா அவர்கள் இனி பாடவே மாட்டார் என்று தான் அனைவருமே நினைச்சாங்க. ஆனால் இசைதான் என் மகளின் நினைவுகளை தாங்கி நிற்கிறது என்று கூறி மீண்டும் பாட ஆரம்பித்தாங்க. இன்றைக்குமே அவர் பாடும் பல பாடல்களில் ஒரு சோகம் கலந்த இனிமை இருப்பதை நாம் உணரலாம். இந்திய அரசு அவருக்கு பத்மஸ்ரீ மற்றும் பத்மபூஷன் விருதுகளை வழங்கி கௌரவித்தது. 6 தேசிய விருதுகள், 30க்கும் மேற்பட்ட மாநில அரசு விருதுகள், இத்தனை விருதுகள் வாங்கினாலுமே இன்றைக்குமே ஒரு புதிய இசையமைப்பாளர் முன்னால் போய் நின்றால் ஒரு மாணவியைப் போலவே அடக்கமாக நின்று பாடம் கேட்பார். அந்த ஒரு எளிமைதான் சித்ரா அவர்கள். இசை உலகத்தின் சின்ன குயில், பண்பின் சிகரம் என பல முகங்களை கொண்ட சித்ரா அம்மா இன்றைக்கும் பல தலைமுறைகளுக்கு தனது குரலால் தாளாட்ட வேண்டும் என்பதே நம் அனைவரின் விருப்பம். உங்களுக்கு சின்ன குயில் சித்ரா அம்மா பாடின பாடல்களில் எந்த பாடல் பிடிக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.